இலங்கையை உலுக்கிய சம்பவம். தந்தையும் 6 வயது மகளும் சுட்டுக்கொலை. உலகம் முழுவதும் பரவும் இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள். பெண்கள் தலைமையில் பரபரப்பை ஏற்படுத்தும் கொள்ளை கும்பல். இலங்கையை உலுக்கிய சம்பவம். தந்தையும் 6 வயது மகளும் சுட்டுக்கொலை. மித்தினியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவேத்த சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் பிரிதொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத ஒருவரால் குறித்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டமை தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தில் சம்பவ இடத்திலேயே தந்தை உயிரிழந்ததோடு பலத்த காயமடைந்த ஆனவர் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தில் 39 வயதுடைய தந்தையும் 6 வயதுடைய மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த தந்தையும் மகளும் கல்பத்து பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதன்போது மேலதிக சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. உலகம் முழுவதும் பரவும் இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள். அமெரிக்காவில் முறைப்பாடு. இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக கூறி அமெரிக்க அரசு நிறுவனம் ஒன்று முறைப்பாடு செய்துள்ளது. பல முறைப்பாடுகளை குறித்த நிறுவனம் தாக்கல் செய்துள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்காக செயல்படும் அமெரிக்க அரசாங்கத்தின் NCMEC நிறுவனம் மூலம் குறித்த முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் இணையத்தில் வெளியிடப்படுவதாக கூறி அமெரிக்க அரசாங்க நிறுவனம் தாக்கல் செய்த 2 முறைப்பாடுகள் தொடர்பாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் பெண் தலைமை ஆய்வாளர் சமந்தா நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு தாக்கல் செய்துள்ளார். இந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் தலைமையில் பரபரப்பை ஏற்படுத்தும் கொள்ளை கும்பல். கண்டி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தொலைபேசி உள்ளிட்ட பெறுமதியான பொருட்களை திருடும் கும்பல் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த திருட்டுச் சம்பவங்கள் பெண்கள் தலைமையில் செயற்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டியிலிருந்து அதன் புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் ஏறும் பெண்களே சூட்சமமான முறைகளில் உடைமைகளை திருடுவதாக பேருந்து ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 49 நாட்களில் கையடக்க தொலைபேசிகள் திருடப்பட்டதாக 100க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கண்டி போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன் போன்று முறைப்பாடு செய்யப்படாத பல திருட்டு சம்பவங்கள் இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி நகரத்திலிருந்து